சரிகமபா நிகழ்ச்சியில இதுவரை எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு சம்பவம், இந்த ஒரு சீசன்ல நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 முடிஞ்ச கையோடையே, சரிகமபா ஜூனியர் சீசன் 5 ஸ்டார்ட் ஆகியாச்சு. அண்ட் அதற்கான ஆடிஷனும், மெகா ஆடிஷனும் ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, இதுவரை எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருந்த சீனியராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், இத்தனை பேர் தான் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற லிமிட் இருந்துச்சு. அதாவது மொத்த ஆடிஷன்ல 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, பாதிக்கு பாதியா 5 பேர செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு 18 பேர செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் மட்டும் தான் இதற்கு முன்னாடி சீசன்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு சரிகமபா சீசன் 5 ஜூனியர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து வந்திருந்த எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள்லாம் கூட வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அங்க இருந்த ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா சிங்கர், அவரு வந்து ஜட்ஜா இருந்து இந்த சீசன்ல நம்ம புதுசா ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த சீசன்ல எல்லா கிட்ஸுமே நல்லா பாடியிருக்காங்க. யாரையும் ஒதுக்குறதுக்கு மனசே வரல. அண்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியும் இங்க வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாத்தையுமே நம்ம இந்த சீசன்ல எடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 குழந்தைகள் வந்திருந்த எல்லாரையுமே செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்களாமா. இதற்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. நிறைய குழந்தைகள் இருக்கும்போது கண்டிப்பா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரம் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய ஃபில்டர்ஸ் நடக்கும். நிறைய ரவுண்ட்ஸ் நடக்கும். ஸோ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த ஒரு சீசன்ல காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சூப்பரா பாடுனதுனால மட்டும் தான் உள்ள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போதும் போட்டி அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாகும். ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த குழந்தைகள் மீதும் அக்கறை உள்ள மாரி இருக்கும். ஷோவையும் கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சுக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு சீசன் முற்றிலும் புது சீசனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கல்கி படத்தின் 2வது பாகத்துல பிரியங்கா சோப்ரா அவர்கள் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவல்கள் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பிரபாஸ் அவர்களோட நடிப்பில அமிதாப் பச்சன், கமலஹாசன் இவங்கலாம் முன்னணி கதாபாத்திரம் பண்ணியிருந்த படம் தான் கல்கி. அண்ட் இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தோட 2வது பாகம் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்த தீபிகா படுகோனே 8 ஹவர்ஸ் மட்டும் தான் என்னால வேலை செய்ய முடியும். லாங் ஷிஃப்ட்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் பேசியிருந்தாங்க. அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பாவும் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. படத்தோட மையக்கருவே அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தீபிகா படுகோனே அவர்கள் தான். முதல் பாகமே அத நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். அப்படி இருக்கையில தீபிகா படுகோனே நடிக்காம போனா நல்லா இருக்காதுன்னு படக்குழு எவ்வளவோ அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அவங்க அதற்கு சம்மதிக்கல. இந்த ஒரு காரணத்தினால பிரியங்கா சோப்ரா அவர்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா. அவங்களுக்கும் கதை பிடிச்சிருக்கிறதுனால ஓகே சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு.